அனைத்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நமது பள்ளியில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் அதாவது ஐடெக் லேப் அமைப்பதற்கு தேவையான விவரங்களை நமது பள்ளியின் எமிஸ் வலைதளம் வாயிலாக மிக எளிமையாக எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரியாவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழேயே ஐடெக் லேப் சைட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஐடெக் லேப் அப்படின்னு கொடுத்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு த யூசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷனில் வைல் ஐடென்டிஃபைங் த கிளாஸ் ரூம் ஃபார் ஐடெக் லேப் ப்ளீஸ் ஃபாலோ த பிலோ கைட்லைன்ஸ் ஃபார் த செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்எம் டீச்சர்ஸ் ஷுட் கேர்ஃபுல்லி பிளான் இன் ஐடென்டிஃபையிங் த ஐடெக் லேப் கிளாஸ் ரூம் ஃபார் ஈஸி அசஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தை அனைத்து மாணவர்களும் ஈஸியாக அசஸ் பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் ரூமினை தேர்வு செய்ய வேண்டும். அடுத்து த ரூம் சுட் பி கிளியர் ஆஃப் டேபிள் சேர்ஸ் அண்ட் எனி அதர் டெப்ரிஸ் ஆர் எனி அதர் ஐட்டம்ஸ் டு பி கிளியர்ட். அந்த ரூமில் எந்தவித குப்பைகளோ அல்லது டேபிள் சேர்ஸோ இல்லாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் த ரூம் சுட் பி ப்ராப்பர் வால்ஸ் வித்தவுட் எனி வாட்டர் சீப்பேஜ் அண்டு டேம்ப்னஸ் இன் த வால்ஸ். அந்த அறையில் வாட்டர் லீக்கேஜோ அல்லது நீர்த்தேக்கமோ இல்லாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட நீங்கள் படித்து பார்த்ததுக்கப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா சீரியல் நம்பர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு முதலாவது சீரியல் நம்பரில் இஸ் ரூம் அவைலபிள் ஃபார் ஐடெக் லேப் ஃபெசிலிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு எஸ்ஆர் நோன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐடெக் லேப் அமைப்பதற்கு தேவையான வசதிகளோடு அந்த ரூம் இருந்ததுன்னா எஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது சீரியல் நம்பரில் டஸ் த ரூம் ரெக்யூர்டு மைனர் ரிப்பேர், சிறிய பழுது இருந்ததுன்னா அந்த ரூமுக்கு வந்து பழுது பார்க்கப்பட வேண்டி இருந்தால் எஸ் போட்டுக்கோங்க. இல்லை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் நோ அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா மூணாவது சீரியல் நம்பரில் ரூம் இஸ் லொக்கேட்டடின்னு கொடுத்துட்டு செலக்ட் அப்படின்னு டவுன் ஏரை கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கக்கூடிய ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கா அப்படிங்கிற ஆப்ஷனை தெரிவு செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நாலாவது சீரியல் நம்பரில் ரூம் லென்த் வந்து ஃபீட்டில் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை ஃபீட்டோ அந்த எண்ணிக்கையை டைப் பண்ணிக்கோங்க. அதே போல் ஐந்தாவது சீரியல் நம்பரில் அந்த ரூமோட அகலத்தை ஃபீட் அளவில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஆறாவது சீரியல் நம்பரில் அந்த அறைக்கு எத்தனை டோர்ஸ் இருக்கோ அந்த எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. 2 டோர்ஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் 2ன்னு போட்டுக்கோங்க. இல்லை ஒரே ஒரு டோர் தான் இருக்கக்கூடிய பட்சத்தில் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து 7வது சீரியல் நம்பரில் அப்லோட் ஏ ஃபோட்டோ டேக்கன் ஃப்ரம் த கிளாஸ் ரூம் என்ட்ரி டோர் ஷோயிங் த என்டையர் ரூம். நீங்கள் அந்த ரூமுக்கு என்ட்ரி ஆகும்போதே அந்த டோரோட சேர்த்து அந்த ரூம் ஃபுல்லாக வியூ ஆகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவோட சைஸ் வந்து 5 MBக்குள்ளே இருக்கணும். அதன் பிறகு 8வது சீரியல் நம்பரில் இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல உங்களது இபி சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரோட முழு இலக்கத்தையும் டைப் பண்ண வேண்டும். ஷார்ட்டாக 3 டிஜிட்ஸ் மட்டும் டைப் பண்ணக்கூடாது. அடுத்து 9வது சீரியல் நம்பரில் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் மெயின் பாக்ஸ் அண்ட் த ஐடென்டிஃபைடு ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கக்கூடிய ரூமுக்கும் எலக்ட்ரிக்கல் மெயின் பாக்ஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை ஃபீட்டில் டைப் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு 10வது சீரியல் நம்பரில் இஸ் தட் பவர் அவைலபிள் இருந்த செலக்டட் ஐடெக் லேப் ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரூமில் பவர் அவைலபிளாக இருந்தால் எஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நோ போட்டுட்டு சேவ் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் அனைத்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களும் தங்களது பள்ளிகளில் உயர் தொழில்நுட்பம் ஆய்வகம் அமைப்பதற்கு தேவையான விவரங்களை மிக எளிமையாக எமிஸ் வலைதளத்தில் அப்லோட் செய்து கொள்ளலாம். நன்றி.